ஒரு குடும்பத்தோட தாங்கும் தூண் என கருதப்படும் கணவனை இழந்த பிறகு பல பெண்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பொருளாதாரம் சமூக ரீதியிலும் பெரும் மாற்றத்தை சந்திக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வருமான ஆதாரம் குறையுது, குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய தேவைகள் ஒரே நேரத்தில் சுமையாக மாறும் சூழல்ல அரசு வழங்கும் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் என்பது வெறும் ஆவணம் மட்டும் இல்லைங்க, அது வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சமூக அங்கீகாரத்திற்கான ஒரு கதவாக செயல்படுது. ஸோ இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொண்ட சான்றிதழுக்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பை 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்ந்திருக்கு. ஸோ நீண்ட காலமாக நிலவி வந்த வாழ்க்கை செலவு உயர்வை அரசே உணர்ந்திருப்பதாக தெளிவான சான்றாகும். ஸோ 1993 1000 ரூபாயாகவும் 2006 4000 என்ற வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் பொருளாதார சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்ட நிலையில் இந்த புதிய மாற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு புதிய நம்பிக்கையையும் வாய்ப்பையும் தரக்கூடிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுது. ஸோ எனவே தான் இது ஒரு சாதாரண அரசாணை இல்லைங்க, அது சமூக நீதி, பொருளாதார பாதுகாப்பு அண்ட் ஆல்சோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெண்களின் சுய நிறைவை வெளிப்படுத்தும் முக்கிய கொள்கை மாற்றமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஸோ இதோட முழு விவரத்தையும் முக்கியமான விவரத்தையும் தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பு 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி இருக்கு. அப்படி உயர்த்தி மட்டும் இல்லைங்க, மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி இல்லாமல் இதுக்கு விரைவாகவே அரசாணை என்பது வெறும் எண் மற்றும் இல்லைங்க, அது மாற்றம் அல்ல. ஸோ அந்த அரசாணையை விரைவாகவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பெண்கள் சமூக பாதுகாப்பு கொள்கையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1993 1000 ரூபாய் என்ற வரம்பு அந்த கால வாழ்க்கையை செலவுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2006 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 தசாப்தங்களாக விலைவாசி, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு, கல்வி செலவு, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஆகியவை பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தற்போதைய திருத்தம் பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார நியாயத்தை பிரதிபலிக்கிறதுனே சொல்லலாம். ஸோ நிர்வாக செயல்முறையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வு அறிக்கைகள், மாவட்ட நிர்வாகிகளின் பரிந்துரைகள் அண்ட் ஆல்சோ நிதித்துறையில் மதிப்பீடுகளை பரிசீலித்து அரசாணை வெளியிடுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அண்ட் ஆல்சோ அதன் பிறகு தான் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்களுக்கு செயல்முறை சுற்றறிக்கையும் அனுப்பப்படுது. ஸோ விண்ணப்பிக்கும் நடைமுறையில் கணவனை இழந்த பெண் வருமான சான்று, கணவன் மரணச் சான்று, குடும்ப அட்டை, ஆதார், வங்கி கணக்கு விவரம் போன்ற ஆவணங்களுடன் தாலுகா அலுவலகம் அல்லது இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா வருவாய் ஆய்வாளர் நிலைமையை சரிபார்த்து தகுதி உறுதி செய்யப்பட்டால் சான்றிதழ் வழங்கப்படும். அவங்களுக்கு வருமான கணக்கீட்டில் குடும்ப ஓய்வூதியம், தனிப்பட்ட தொழில் வருமானம், வாடகை வருமானம் போன்ற அனைத்து அசையும் அசையா சொத்துக்கள் மூலமும் சேர்த்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமாக எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் 3000 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் 4500 ரூபாய் தையல் வருமானம் பெற்றால் மொத்தம் 7500 ரூபாய் ஆகும். ஸோ புதிய வரம்பில் அவங்க தகுதி பெறுவாங்க. ஆனால் 8500 என்றால் தகுதி இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமம் நகரம் ஒப்பீட்டில் கிராமப்புறத்தில் குறைந்த வருமானத்துடன் வாழும் விதவைக்கு இந்த உயர்வு நேரடி நன்மை தரலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நகர்ப்புறத்தில் வீட்டு வாடகை அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அத்தியாவசிய செலவுகள் அதிகம் உள்ளதால் 8000 ரூபாய் கூட போதுமானதாக இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் விவாதிக்கிறோம். ஸோ முன்னாள் பயனாளிகளின் அனுபவங்களில் பழைய வரம்பு காரணமாக சான்றிதழ் பெற முடியாமல் அரசு வேலை ஒதுக்கீட்டை இழந்த பெண்கள் இருந்தால் இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய மாற்றத்தால் அவங்க மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு பெறலாம். ஸோ எதிர்கால திருத்தங்களாக வருமான வரம்பை பணவீக்கம் அடிப்படையில் தானாகவே அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மாற்று முறையில்
விவாகரத்து பெற்ற பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களையும் சேர்க்க பரிந்துரைகள் செய்யப்படுது. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிஜிட்டல் சரிபார்ப்பு முறைகள் கொண்டு வெளிப்படைத்தன்மை அதிகரிக்க சாத்தியங்கள் குறித்து நீங்கள் அதிகமாக பார்க்கப்படலாம். ஸோ பெண்கள் தான் பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு கொள்கையின் பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது ஸோ ஆரம்பத்தில் நிவாரணம் மட்டுமே வழங்கிய அணுகுமுறை இப்போது வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு, திறன் மேம்பாடு அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பொருளாதார சுயநிறைவு நோக்கமாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அரசு பணிகளில் 30% பெண்கள் இடஒதுக்கீட்டிலையும் 10% ஆதரவற்ற விதவைகளுக்கென வழங்கப்படுவது ஒரு குட் நியூஸாகவே பார்க்கப்படுது. ஸோ நலத்திட்டத்தை வேலைவாய்ப்பு மூலமாகவும் அதிகாரம் மூலமாகவும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு முன்னேற்றமாகவுமே சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த 8000 ரூபாய் வரம்பு அப்படிங்கிறது ஒரு உயர்வு அப்படின்னு மட்டும் இல்லைங்க, ஒரு நிர்வாக அறிவிப்பு மட்டும் இல்லை, அது சமூக நீதி பொருளாதார பாதுகாப்புனே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களின் மரியாதையான வாழ்க்கை உரிமையை உறுதி செய்ய நீண்ட கால கொள்கை மாற்றத்தின் பிரதிபலிப்பாக இதை நம்ம தெளிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நிஜமாக இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நியூஸ் மாதிரி தெரியலைங்க. விதவை பெண்களுக்கு இது ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நிஜமாக இந்த திட்டத்தில் எலிஜிபிள் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நம்பி இருக்கும் குழந்தைகளுக்கும் ஈவன் உங்களை நம்பி இருக்கும் குடும்பத்தினருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமாகவே பார்க்கப்படுது. ஸோ இனிஷியலாக இந்த அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு குறைவான அமௌண்ட்டாக பார்க்கப்பட்டாலும் வரும் நாட்களில் இந்த அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்தாக பார்க்கப்படுறேன். ஸோ இறுதியாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழுக்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பை 8000 ரூபாயாக உயர்த்தியிருப்பது ஒரு எளிய நிர்வாக திருத்தம் இல்லைங்க, அது சமூக நீதி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காலத்திற்கேற்ற கொள்கை முடிவுனே சொல்லலாம். ஸோ கணவனை இழந்த பிறகு பொருளாதார ரீதியாக தளர்ந்து போகும் பெண்களுக்கு இந்த மாற்றம் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு, அரசு நலன்கள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சமூக அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை விரிவுபடுத்தினே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அரசு பணிகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் 30% இடஒதுக்கீட்டில் 10% ஆதரவற்ற விதவைகளுக்கென ஒதுக்கப்பட்டிருப்பது நிவாரணத்தை கடந்த அதிகாரத்தின் மூலமாக எம்பவர்மெண்ட் மூலமாக இந்த கொள்கை நகர்கிறது அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஸோ அதே நேரத்தில் தகுதி சரிபார்ப்பு தெளிவாகவும் உண்மையாகவும் பயனாளிகளை மட்டுமே சேரும் வகையிலையும் நடைமுறைப்படுத்தப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த 8000 ரூபாய் வரம்பு அப்படிங்கிறது ஒரு உயர்வை அப்படின்னு ஒரு எண்ணிக்கை மாற்றம் இல்லைங்க, அது ஆயிரக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில் மறுபடியும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையை உருவாக்கும் சமூக பாதுகாப்பு மாற்றத்தின் வலுவான அறிகுறியாக நினைவில் நிற்கும் என்றென்றும் அப்படின்னு தான் நாம் பார்க்கப்படுது. ஸோ நான் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, எனது உறவினருக்கு தேவைப்படும், எனது பக்கத்து வீட்டில் இருக்கும் நண்பர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்க இந்த கிரைட்டீரியா கீழே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.